क्षेत्राणाम् उत्तमं क्षेत्रम् अद्भुतानां तदद्भुतम् आश्चर्याणाम् आयतनम् आश्रयः श्वेतात्री संवत्सताम् இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்னாய் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்னாய் அந்தியம் போது இதுவாகும் அழகனை காப்பிடவாராயின்னு. இந்த ஊருக்கு பேரு திருவல்லறை. திருன்னா மகாலட்சுமி குறிக்கக்கூடியது. வெள் அறை, வெண்மையால் அறையில் உண்டான பெருமாள். அடைமொழியில இதற்கு பேரு சம்ஸ்கிருதத்தில் பேர் எப்படின்னா ஸ்வேதகிரின்னு பேர். ஸ்வேதம்னா வெள்ளை, கிரின்னா மலை, வெண்மையால் மலையில் உண்டான பெருமாள். திருப்பதி சப்தகிரின்னு வாங்க. 7 மலை கொண்டவர் ஏழுமலையான் வாங்க. இவர் ஸ்வேதகிரி க்ஷேத்திரம். பிராகாரத்தில் பின்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளையான பாறையிலே குடஞ்ச கோவில் இந்த கோயில். இந்த ஊரில் சிவி இது பெருமாளுக்கு இன்று பெயர் ஸ்வேதாத்ரி நாதன்னு பேர். சிபி சக்கரவர்த்தி ராஜா. வைணவ திருத்தலங்களை 108 திவ்யதேசம்னு சொல்லுவாங்க. 2 திவ்யதேசம் நம்மளால தரிசனம் பண்ண முடியாது. பாக்கி 106 திவ்யதேசம். இந்த 106 திவ்யதேசம் ஆழ்வார்கள் பதிகம் பாடல்கள் பாடின க்ஷேத்திரத்துக்கு பேர் திவ்ய தேசம்னு சொல்கிறாங்க. அதான் மலைநாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு கோயில்கள் பிரசித்தி பெற்ற கோவில். இது சோழ நாட்டில் வரும்போது 6வது திவ்ய தேசம். சோழ நாட்டு தஞ்சாவூர், கும்பகோணம் பிராந்தியத்தில் இது திருச்சியில் 6வது கோவில். இது ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் முன்னாடி கட்டப்பட்ட கோவில். ஆதி திருவல்லறைன்னு இவருடைய நாமதேயம். ஆதி திருவல்லறை ஒரு வச்சனம் சொல்லுவாங்க. ஆதி திருவல்லறை அடுத்ததோர் திருப்பங்கரி சோதி திருவானைக்காவல் கிளிவாய் சொல்லி கட்டிய ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் ராமர் காலம். ராமருக்கும் 7 தலைமுறைக்கும் இக்ஷ்வாகுலத்தில் தோன்றியவர் புறாவுக்கு தன் திசையை கொடுத்த சிபி மன்னன். இந்த சிபி சக்கரவர்த்தி ராஜாவால் கட்டப்பட்ட கோவில். சிபி சக்கரவர்த்தி ராஜா என்ன பண்ணுறார்? தன் சேனைகளோட ஒவ்வொரு க்ஷேத்திராரணம் போகும்போது இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்போது பெருமாள் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுக்கலையாம். என்னடா அது, பெருமாள் வந்தால் பிரத்யக்ஷமாக தானே நம்மளுக்கு காட்சி கொடுக்கணும். ஒரு மகாராஜா இல்லை, அவருக்கு மகாராஜாவுக்கு எனக்கு பிரத்யக்ஷமாக காட்சி கொடுக்கலையாம். என்னடா அது, பெருமாள் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுக்கலையா அப்படின்ட்டு அந்த சிவி சக்கரவர்த்தி ராஜா கோவத்தோடு வெளில போயிடுறார். வெளில போகும்போது ஒரு வராகம், ஸ்வேத வராகம். ஸ்வேத வராகம், வராகம் இந்த காலத்தில் பன்றின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வேத வராகம் அவருக்கு கால் கீழே வந்துடுதான். என்னடா அது, ஒரு ஸ்வேத வராகம் வருதே அப்படின்னு இந்த வராகத்தை என்ன பண்ணுறாரு, வதனம் பண்ணுறதுக்கோசரம் அம்பு வில்லை எடுத்து வதனம் பண்ணுறதுக்கு போகிறார். அந்த வராகமானது மறைஞ்சிடுது. என்னடா அது, ஒரு வராகம் வந்து நம்மள்ட்ட காட்சி கொடுத்தது மறையுதே அப்படிங்கும்போது இந்த பிரகாரமாக பார்த்தீங்கன்னா மார்க்கண்டையர் தபம் பண்ண குகை இருக்கு. இங்கே மார்க்கண்டையர் தபம் பண்ணுறார். அந்த தப மகிமையில் மார்க்கண்டையிட்ட போய் இந்த சிபி சக்கரவர்த்தி ஒரு வராகம் வந்தது, அது மறைஞ்சிருது என்ன அப்படின்னும் போது அப்போ அந்த மார்க்கண்டைய மகி தப மகிமையில் சொல்கிறார், கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவில் அந்தர்வேதி என்னும் கிராமத்தில் 3700 ஸ்ரீவைஷ்ணவரை கூட்டிகிட்டு வந்து அந்த மறைஞ்ச இடம் புற்றாக இந்த வராகம் மறைஞ்ச இடம் ஒரு புற்றாக உருவாயிடுது. அந்த புற்றுக்கு காராம்புற்று பசும் பால்னால் அபிஷேகம் பண்ணி 3700 பேர் கூட்டிட்டு வா அப்படிங்கும்போது இந்த சிபி சக்கரவர்த்தி ராஜா மார்க்கண்டர் எதுக்கு தபஸ் பண்ணுறாரு அது நம்மளும் முதல்ல தெரியணும். இந்த சிபி சக்கரவர்த்தி ராஜா 3700 பேரை கூட்டிட்டு போகிற போகும்போது கங்கைக்கும் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கார். வர வழியில் ஒரு அந்தனானவர், ஒரு அர்ச்சகரானவர் இறந்துடுறாரு. என்னடா அது, பெருமாள் இப்படி 3700 பேர் வந்தால் தானே அந்த பீடத்துக்கு அந்த காராம்புட்டுக்கு அபிஷேகம் பண்ணால் தானே பெருமாள் தோன்றுவார். என்னடா நம்மளை பெருமாள் இப்படி சங்கர நிலைமையில் வைக்கிறாரு அப்படிங்கும்போது பெருமாளே ஒரு அர்ச்சகனாக வரார். வந்து அந்த அந்த புற்றுக்கு காராம்புற்று அபிஷேகம் பாலால் அபிஷேகம் பண்ண பெருமாள் தோன்றி தெரிவிக்கும். இந்த மார்க்கண்டையை எதுக்கு அங்கே தமம் பண்ணுறார் அப்படின்னா மார்க்கண்டேய மகர்ஷி என்றும் 16 பேர்னு
மார்க்கண்டேய மகர்ஷி சிவபக்தன். சிவன்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு இன்றும் 16 வயதை கொடுன்னு. அதற்கோசரம் தான் திருக்கடையூரில் 16 வயதை கொடுத்தார். அதுக்கோசரம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் என்று நம்ம சிரஞ்சீவியாக இருக்கணும் அப்படின்னு கோசரம் அங்கே 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மார்க்கண்டேயர் காலத்துக்கு அப்புறம் எல்லாம் மோட்சத்துக்கு போயிட்டாரா, மார்க்கண்டேயர் 16 வயது தான் இருக்காங்க. என்னடா அது மனிதனாக பிறந்தால் நம்மளுக்கு மோட்சம் தான் வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, திருப்பி தவம் பண்ணுறார். எனக்கு மோட்சத்தை கொடுன்னு யார்கிட்ட, சிவபெருமான்ட்ட. சிவன் சொல்கிற, மோட்சத்துக்கு அதிபதியான நான் இல்லை, மகாவிஷ்ணுகிட்ட தபஸ் பண்ணு அப்படிங்கும்போது, நான் முன்னாடி சொன்னேன் வைணவ திவ்யேசம் 108 106 கோவில்லையும் போனீங்கன்னா 2 கோவில் நம்மளால் தரிசனம் பண்ண முடியாது. 106 திவ்யதேசத்துலையும் போனீங்கன்னா மார்க்கண்டேயர் தவம்ன்றார். எனக்கு 16 வயதை கொடுத்துட்டாங்க, எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு. எந்த பெருமாள் மோட்சத்தை கொடுக்கலையா, இந்த பெருமாள் தான் மோட்சத்தை கொடுத்தாரா. அதற்கு தான் சான்றாக மார்க்கண்டேயர் தபம் பண்ண கொகை, மகாலட்சுமி தபம் பண்ண கொகை அப்படின்ட்டு இருக்கு. எதற்கோசரம் மகாலட்சுமி தபஸ் பண்ணுறாங்க, பார்க்கடலில் மகாவிஷ்ணுகிட்ட கேட்குறாங்க, உன் சுதந்திரம் சொத்து பரிபாலத்தில் என்கிட்ட கொடு அப்படிங்கும்போது மகாவிஷ்ணு சிரிக்கிறார். என்ன அது சொத்து பரிபாலத்தில், நான் பார்க்கடலில் நான் தான் ராஜா அப்படிங்கும்போது இதற்கு என்ன வழி அப்படிங்கும்போது, மானிடாய் பூலோகத்தில் தபஸ் பண்ணு அப்படிங்கும்போது, எப்படி சைவத்தில் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விஷாலாட்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வைணவ திவ்யதேசத்தில் திருவல்லதை ஸ்ரீதேவி, திருநறையூர் கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோவில், அங்கே பூமாதேவி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் மீனாதேவி. சொத்து பரிபாலனம் ஃபுல்லாக தாயாருக்கு தான் இந்த ஊரில். அதனால் இந்த தாயாரை வந்து தபம் பண்ணுறாரு, அந்த சொத்து வாங்கிறதுக்கோசம் தபஸ் பண்ண இடம் இந்த ஊரில். அதனால் எப்பொழுதும் புறப்பாடாக இருந்தால் முதல்ல தாயார் முன்னாடி போவாங்க, பெருமாள் பின்னாடி. அந்த காலத்தில் ஒரு சாஸ்திரம் இருக்குது, லேடிஸ்லாம் 6 மணி ஆச்சுன்னா தன் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். தாயார் முன்னாடி போவாங்க, பெருமாள் பின்னாடி போவாங்க. கரெக்டாக சாயராட்சா 6 மணி ஈவினிங் 6 o'clock தாயார் உள்ளே போயிடுவார். எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் 6 மணிக்காக தாயார் உள்ளே போயிடுவாங்க. பெருமாள் வாகனத்தில் வீதியெல்லாம் போயிட்டு இங்கே நாளிகேட்டான் வாசல்னு இருக்குது. இந்த நாளிகேட்டான் வாசலில் பெருமாள் நிற்கணும். தாயார் கேட்பாங்கன்னா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டேன், நீ ஏன் லேட்டு அப்படின்னு தாயாருக்கு டைம் கேட்க, அந்த இடத்துல பெருமாள் டைம் மீன்ஸ் நாளி சொல்லிட்டு தான் வரும். இந்த காலத்தில் டைம், அந்த காலத்தில் நாளி வைத்து தான் ஒரு ஜாதகத்தை குறித்தாங்க. அந்த நாளிகேட்டான் வாசலில் பெருமாள் நாளி சொல்லிட்டு தான் வரணும். அதனால மகாலட்சுமியும் மார்க்கண்டையும் தமம் பண்ண போக இது ஸ்வேதகிரி க்ஷேத்திரம். அதே மாதிரி பெருமாள் வந்து இந்த வராக ரூபமாக ஒவ்வொரு குலத்தை பத்மம், வராகம், மணிகர்ணிகா, குஷஹஸ்தி, கந்த க்ஷீர புஷ்கரணின்னு 5 தீர்த்தத்தை உண்டு பண்ணிட்டு இந்த பீடத்தில் மறைஞ்சதாக, அந்த பீடத்தில் மறைஞ்சதாக தாற்பயம். சரிங்களா, இங்கே ஒரு பிரார்த்தனா பீடம்னு எல்லா இடத்துலையும் ஒரு பீடம் துவஜஸ்தம்பத்தோட தான். பலி பீடம்ங்கிறது ஒரு பீடம் தான் இருக்கும். ஆனால் இந்த ஊரில் வந்து 2 பீடம் இருக்கும். ஒரு பீடம் துவஜஸ்தம்பத்தோட நித்தியபடி பலி சாதிக்கிறதுக்கு, இன்னொரு பீடம் பெருமாள் மறந்ததாக தாற்பயம். அந்த பீடத்துக்கு தான் அபிஷேகங்கள் ஃபுல்லாக பால், தயிர், பஞ்சாபத்தோடு அந்த பீடத்துக்கு தான் அபிஷேகம். இந்த வராக ரூபமாக ஒவ்வொரு குளத்தை உண்டு பண்ணி அந்த பீடத்தில், அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி தம்பதியாக ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த பீடத்தை 12 வருஷம் பண்ணிட்டு பெருமாளுக்கு பிரசாத சாப்பிட்டோம்னா புத்திர பாக்கியம் விஷயம். அவ்வளோ சக்தி வாய்ந்த பீடம். பெருமாளுக்கு என்ன பவரோ அதே பவர். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள், இந்த ஊரில் பெருமாள் வந்து தைலக்காப்பு திரும்பின்னு பேர். ஷிலா விக்கிரகம், ஸ்வதா விக்கிரகம், வர்ணகலாப விக்கிரகம்னு இருக்கு. ஷிலா விக்கிரகம்னா கல் சிலை விக்கிரகம். ஸ்வதா விக்கிரகம் இந்த திருமேனி வந்து மூலிகைனால் செய்த திருமேனி. அதனால சுவாமிக்கு மூலிகைனால் செய்த திருமேனினால திருமந்திரம் தீர்த்தம் விட்டு அபிஷேகம் பண்ண முடியாது. தைல காப்பு, எண்ணெய் காப்புன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணாதான் இந்த திருமேனி பாதுகாப்பு முடியுமா. அதுக்கோசரம் இங்கே தைல காப்பு திருமேனி சொதா விக்கிரகமாக இருக்கா. அதனால இந்த இந்த பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாது, இந்த பீடத்துக்கு தான் அபிஷேகம். ஸ்ரீரங்கத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் கம்பத்தடி ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் சொல்லுவாங்க. இந்த ஊரில் இந்த பெருமாளோட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இந்த பீடத்துக்கு அபிஷேகம். ரொம்ப விசேஷமான திவ்யதேசம். அதே மாதிரி இந்த ஊரில் ஒவ்வொரு படிக்கட்டுக்கு விசேஷம், காற்றுக்கு விசேஷம், மலைக்கு விசேஷம், இந்த மதிலுக்கு விசேஷம்.
முதல் 18 படி ஏறி வந்தீங்க, அது 18 கீதைகள் தாற்பயம். அடுத்தது 4 படி 4 வேதங்கள், அடுத்தது 5 படி பஞ்சபூதங்கள், அடுத்தது தட்சிணாயனம் உத்தராயணம். இந்த ஊரில் வந்து சொர்க்கவாசல் கிடையாது. இந்த தட்சிணாயனம் உத்தராயணம் இதை மிதித்தால் சொர்க்கவாசல் மிதித்த பலன். இந்த தட்சிணாயனம் 6 மாதம், உத்தராயணம் சூரியனும் சந்திரனும் இந்த ஊரில் பெருமாளுக்கு வெறும் சாமர வீசின்னு இருக்க இணங்க தட்சிணாயனம் உத்தராயணம் இந்த ஊரில் தான், வேறு எந்த ஊர்லையும் கிடையாது. அந்த ஊரை தட்சிணாயனம் உத்தராயணம் இந்த ஊரில் ஆடி மாதம் 1ஆம் தேதி தட்சிணாயனம், தை மாதம் 1ஆம் தேதி உத்தராயணம். அங்கே 8 படி 8 அக்ஷரங்கள் ஓம் நமோ நாராயணாய. அடுத்தது 24 படி காயத்ரி மகாமந்திரம். காயத்ரி மகாமந்திரத்தை அந்த மந்திரத்தை அக்ஷரத்தை பிரித்தா 24 அக்ஷரம் 24 எழுத்துக்கள் வரும். அதற்கோசம் 24 ஸ்ரீரங்கத்தில் காயத்ரி மண்டபம்னு சொல்லுவாங்க. 24 தூண்களை வைத்து காயத்ரி மண்டபம். இந்த ஊரில் 24 படி காயத்ரி மகாமந்திரப்படி அப்புறம் பெருமாள் சேவிக்கும் விசேஷம். அதே மாதிரி மேலே பெருமாள் புண்டரீகாட்சன், சான்ஸ்கிரிட் நேம் புண்டரீகாட்சன், தமிழ் நேம் சென் தாமரை கண்ணன், சூரியன் சந்திரன். இவா 2 பேர் பெருமாளுக்கு வந்து விசிறி கைங்கரியம், விசிறி வீசிருக்காங்க, சாமர கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு கருட பகவான். இந்த கருட பகவான் இங்கே எல்லாருக்கும் சன்னதி எய்தாப்பில் தான் இருக்கணும். இங்கே ஏன் பெருமாளுக்கு பக்கத்தில் இருக்கார் அப்படின்னா, பெருமாளுக்கு அந்த கருடனுக்கு ஒரு கர்வம் வந்து தான், என்ன இல்லாமல் மகாவிஷ்ணு வெளில போக முடியாது அப்படின்னு கர்வம் வந்து தான். அந்த கர்வத்தை பெருமாள் வந்து காலால் அழுத்தினால, பெருமாள் இப்படி அழுத்திட்டார் அப்படின்னு காலால் அழுத்தினால கருடனுக்கு கர்வத்தை நீங்கப்பட்ட ஸ்தலம். அதனால கருடனை பக்கத்தில் வச்சுருக்கார். அதேமாதிரி மார்க்கண்டேயர் தவம் பண்ணுறார். எனக்கு சொத்து மார்க்கண்டேயர் மோட்சஸ்தானத்துக்கோசம் தபஸ் பண்ணுறார். அடுத்தது பூமாதேவி இந்த உலக மக்கள்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு கோஷம் பூமாதேவி தபஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆதிசேஷ பகவான். ஆதிசேஷன்னா சர்ப்பம். இந்த ஊரில் பெருமாள் வந்து இந்த ஆதிசேஷன் வந்து பாம்பா இல்லையா, மனிதனாக நிற்கிறாரா? என்ன சார் ஆதிசேஷன் மனிதனாக நிற்கிறார்? பெருமாளே ஒரு அர்ச்சகராக வந்தாருன்னு சொல்கிறோம். அதனால ஆதிசேஷன் பாம்பா கொடையா பிடிக்காம இந்த ஊரில் மனிதனாக நிற்கிறார். ஆதிசேஷன் மனிதனாக நிற்கக்கூடிய இடம் இந்த ஊரில் தான். அதுக்கு வருவார். சென்றால் குடையால் நிருந்தால் சிங்காசனமாம் நின்றால்னு சொல்லிட்டாங்க. பெருமாள் இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மறுபடியால்னு இந்த ஸ்லோகத்துக்கு மாதிரி பெருமாள் வாகனத்தில் வீதியில் போனால் குடையாகும், பெருமாள் படுத்துன்னு இருந்தால் பாம்பாகும், பெருமாள் உட்கார்ந்துட்டு இருந்தால் ஆசனமாகும். 3 நிலை எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காங்க. பெருமாள் போகும்போது திருவிதி போனால் குடையில் பார்ப்பீங்க, குடையில் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு போவீங்க. பெருமாள் ஸ்ரீரங்கநாதில் சயனமாக பண்ணிட்டு இருக்கார், அஞ்சத்தில் பாம்பாக கூட பிடிச்சிருக்கார். உட்கார்ந்துன்றது ஆதிசேஷனாக உட்காந்துருக்காரு. உட்கார்ன்ற கோவிலெல்லாம் பெருமாள் இது மாதிரி ஆசனம்னா பாம்பாசனம் தான். அதே மாதிரி நிற்கக்கூடிய இடம் இந்த ஊரில் ஒருத்தர். இந்த ஊரில் தான் ஆதிசேஷன் மனிதனாக நிற்கக்கூடிய இடம். இந்த ஊரில் தான், வேறு எந்த ஊர்லேயும் ஆதிசேஷன் மனிதனாக நிற்க மாட்டார். ரொம்ப விசேஷமான திவ்யதேசம். அதே மாதிரி அதில் தீர்த்த மகிமை சொன்னேன். அதே மாதிரி இந்த மதிலெல்லாம் வந்து செம்பொன் மதில் வெள்ளரையாய் அப்படின்னு இந்த மதுரெல்லாம் பவுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவுன் இது பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்தில். அதே மாதிரி காற்று, இந்த காற்றை சுவாதிச்சா செம்பன் மதுள் வெள்ளரையாய் செல்வத்தினாய் வளர்ப்பில்லாய். அதே மாதிரி இந்த காற்றை சுவாதிச்சா வியாதியே வராதான். அது மாதிரி அவ்வளோ மூலிகையினால் செய்த காற்றா இந்த ஊரில். அவ்வளோ விசேஷமான திவ்யதேசம். இங்கே ஊரில் தனிக்கோவில் தாயார் சன்னதி இருக்குது, சக்கர தாழ்வார் சன்னதி இருக்குது, ஆஞ்சநேயர் சன்னதி, காரிய சித்தி, எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணக்கூடியவர் காரிய சித்தி ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி இருக்குது. அதே மாதிரி இந்த கோபுரம் வந்து மொட்டை கோபுரம்னு சொல்லுவாங்க. ஏன் சார் மொட்டை கோபுரம் அப்படின்னா, ஒவ்வொரு காலத்தில் இந்த கோவில் வந்து கட்டினது சிபி சக்கரவர்த்தி ராஜா மூலஸ்தலத்தை கட்டிட்டார். அடுத்த ராஜா வரும்போது தில்பு சுல்தான் காலம் முஸ்லீம் படையெடுப்புன்னு வந்தது. அந்த கோபுரம் கட்டிட்டு இருந்த கோபுரம் முற்றுப்பெறாமல் ஸ்டாப் ஆகிடுது. தில்பு சுல்தான் காலத்தில் முற்றுப்பெறாமல் ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்னடா ஆகுது அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்டால், பெருமாள் சொல்லிட்டார், இந்த கோபுரம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு ஆணைக்கு எனக்கு இந்த கோபுரம் மொத்த கோபுரமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ சமீப காலத்தில்
கோயம்புத்தூர்லேருந்து இந்த கோபுரத்தை பெருமாள்கிட்ட ஆணை பெற்று இந்த கோபுரத்தை கட்டணும் அப்படின்னு உத்தரவு கொடுத்து பெருமாள் உத்தரவு கொடுத்து இந்த கோபுரம் கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப விசேஷமான திவ்யம். அதே மாதிரி தாயார் தவம் பண்ணினது பூங்கடலும் தவம் செய்யும் பொற்கொடியால் வாடியே அப்படின்னு தாயார் எதுக்கோசரம்னா சொத்து பறிப்பாங்க வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க. அங்கே கடாட்சம் தாயாரோட கண்ணு கடாட்சம் ஒரு குளம் பண்ணிட்டாங்க. அந்த குளத்தில் பூங்கடலில் பௌர்ணமி அன்னைக்கு 5 பௌர்ணமி ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாள் தாயார்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு போனால் கல்யாணம் தடப்பட்டு போகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். அனைத்து காரியங்களும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய இடம் ரொம்ப விசேஷமான திவ்யதேசம். திருச்சியிலேருந்து இது ஒரு 20 கிலோமீட்டரில் இந்த ஊர் திவ்யதேசம் அமைந்திருக்கு. எல்லாரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஜெய் ஸ்ரீமன்.